உங்களோட 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் பேர் என்னன்னா? மட்டன் ரோகன் ஜூஸ். மட்டன் குக்கானது டேஸ்ட்டு, அந்த மட்டனோட ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா குக் பண்ணிருக்கீங்க. அந்த மட்டனோட ஃபுல் ஃப்ளேவரும் அதில் இறங்குற அந்த நானோட சாப்பிடும்போது வெறும் எண்ணெயை தொட்டு சாப்பிடலாம். என்ன நல்லா பண்ணிருக்கீங்க பேசுறது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இந்த ரெசிபி ஸ்டார் ஹோட்டல்ஸில் பேங்க்வெட்ஸ் இல்லை புஃபேல யூஸ் பண்ணுற ஒரு ஜட்கா ரெசிபி. அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஏன்னா ஒரிஜினல் ரெசிபி காஷ்மீரி பண்டிட்ஸோ இல்லை காஷ்மீரி முஸ்லீம்ஸோ பண்ணுற ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெசிபி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா மட்டன் நல்லி ஒரு 4 to 5 பீசஸ், கேரட், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சன்னமாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரே, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பிளாக் கார்டமம், க்ரீன் கார்டமம், பெப்பர்கார்ன், சின்னமன், பே லீஃப், க்ளோவ்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பவுடர் ஸ்பைசஸ் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர், அதுக்கப்புறம் cumin பவுடர். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ரத்தன்ஜோத்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தன்ஜோத் வந்து நம்ம ஊரில் கூட கிடைக்குது. நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வேம்பாலம் பட்டான்னு கேட்டால் நாங்கள் அப்படி தான் கேட்டு வந்து இது வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ரோகன் ஜோஷில். இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, நார்மலாக மட்டன் குக் பண்ணும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். பட் இங்கே வந்துட்டு நம்ம தண்ணிக்கு பதிலாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ஸ்டாக், ஒரு இந்தியன் ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்டாக் ரெடி பண்ணி அது வந்து நம்ம மட்டனில் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பே லீஃப், பிரியாணி இலை, ஒரு 3-4 பெப்பர்கார்ன்ஸ், 2-3 பூண்டு பல், அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch ஜிஞ்சர், அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ண கேரட். இதனால் என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம், இது ஒரு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இப்போ நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஸ்டாக் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம், மட்டன் லைட்டாக கொஞ்சம் மேரினேட் பண்ணிடலாம். ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாக் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதுவும் மேரினேட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே நான் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம மெயின் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டாக் ரெடி ஆகிடுச்சு, ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரத்தன் ஜோக் வந்து கீழே வதக்கிட்டு அதுவும் சைடில் வச்சு போகிறோம். இந்த வேம்பாலம் பட்டை வந்துட்டு நெய்யில் வந்து சூடு பண்ணோன்னா இந்த மாதிரி கலர் பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இதான் நம்ம ஃபைனலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த வேம்பால பட்டையோட கீவ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம மெயின் ரெசிபிக்கு போகலாம். இப்போது யூஸ்வலி வந்து ஒரிஜினல் ரெசிபியில் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க, கடுகோட எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் அது ஒரிஜினல் ரெசிபியோட ஆத்தென்டிசிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன சூடாக இருக்குது. இப்போது 2 க்ரீன் கார்டமம், பச்சை ஏலக்காய், இந்த பெரிய ஏலக்காய் வந்து 1, ஒரு 2 பீஸ் கிராம்பு, ஒரு 1.5 inch பட்டை, பிரியாணி இலை ஒரு 2, முழு மிளகு ஒரு 4-5 நம்பர் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்குறோம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் இருக்கிற மாய்ஸ்சர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 tablespoon தயிர் ஆட் பண்ணுவோம். இந்த தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ரோகன் ஜோஷில் ரோகன்னாலே ஆயில் தான். இப்போ போட்ட தயிர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தக்காளி ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். இங்கே டொமேட்டோ பியூரே யூஸ் பண்ணலாம், பட் அதில் வந்து வெனிகர் இருக்கும், அந்த ப்ரிசர்வேட்டிவ் டேஸ்ட் எல்லாம் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரெஷ் டொமேட்டோ டேஸ்ட் பண்ணி அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அரைச்ச தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 1/2 டன் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஜீரா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி பொடி. இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த இந்தியன் ஸ்டாக் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும்.
ஸ்டாக் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணலாம். மேலே மிதக்குது பாருங்கள் ஆயில், இதுதான் ரோகன். கலர் மட்டும் வேறு லெவலில் வெரி வைப்ரண்ட் ரெட் கலர், நல்லா சூப்பராக டார்க் ரெட்டில் இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ண வேம்பாலம் பட்ட கீ இதில் போட போகிறோம். வா, மட்டன் சூப்பராக குக்காக இருக்குது. ஃபினிஷிங் டச், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண மல்லி இலை. ஒரு ஹோட்டலில் ரெடி பண்ணுற மாதிரி மட்டன் ரோகன் ஜோஷ் ரெடி. பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு வித் எக்ஸ்ட்ரா ரோகன். பெசன்ட் ரவி என்ன பண்ணால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லேம் ரோகன் ஜோஷ் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மீடியா மேசன் கிச்சன் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் ஷெஃப் சாய் signing off. This is TCDC Make It Easy, powered by Fortune Refined Sunflower Oil and Ambrosia Honey.